ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான், சேமியா கேசரி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டக்குன்னு வீட்டில் செஞ்சிடலாம். கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். நாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கிறேன். எதுக்காக இதை சேர்த்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பும் சேமியாவும் வறுக்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நெய்யில். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு நான் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த முந்திரி இது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா பொன்னிறம் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பொன்னிறம் ஆயிடுச்சு. அடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நல்லா வறுத்து விடுவோம். இந்த திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திராட்சையும் வறுபட்டுடுச்சு இந்த நெய்யில். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சேமியா வறுத்து எடுக்கணும் இதே நெய்யில். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவு சேமியா எடுத்துக்கிறேன். நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா 2 ரகம் இருக்கும். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா வறுக்காத சேமியா தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த சேமியா இருந்தாலும் லைட்டாக நெய்யில் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் வறுக்காத சேமியா இருந்தால் இது 3 நிமிஷத்தில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் இந்த நெய்யில் வறுபடுறப்போ. இது செய்கிறப்போ நீங்கள் முழுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் ரெசிபி கருகாமல் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நமக்கு சேமியா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சேமியா வறுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம அதே பேனில் தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேமியாவுக்கு 3 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வரணும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக செய்யலாம். டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இப்போ 3 கப் அளவு தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா காய ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வர்றது தெரியும் உங்களுக்கு தண்ணியிலே. நல்லா இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த சேமியா சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்குறப்போ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சேர்க்குறப்போ. இப்போ மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக வேகணும். இந்த சேமியா பார்த்திங்கன்னா தண்ணியிலே அதே போல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது கொதிச்சு சேமியாவும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எல்லா சைட்லேயும் சேமியா வெந்து வரணும். அதுக்கு கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணானாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு இல்லைன்னா சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்தாலும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கேரமலைஸ் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் சேர்த்ததும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு இந்த சேமியா கேசரி. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். நம்ம இந்த சேமியாவில் இருக்க தண்ணி எல்லாமே இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நல்லா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு சேமியாவில். அடுத்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 3/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். அதுவே போதுமான அளவு. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சமாக நமக்கு வாட்ரி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். இப்போது பார்த்திங்கனாலே நல்லா தெரியுது, சர்க்கரையும் நல்லா உருகி தண்ணியான பதத்துக்கு நமக்கு வந்துடுச்சு.
இப்போ நம்ம வந்து எல்லாமே நல்லா ஒண்ணோட ஒண்ணா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஏன் இப்போ தண்ணியா இருக்குன்னு சொல்லி நீங்க பயந்துறாதீங்க. சர்க்கரைய நம்ம சேர்த்தோம்னா கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு தான் வருது. இதுவும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். கெட்டியான பிறகு நம்ம வந்து வறுத்து வச்சிருந்த முந்திரி, திராட்சைலாம் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கெட்டிப்பட ஆரம்பிக்குது சர்க்கரைய சேர்த்த பிறகு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சிருந்த முந்திரி, திராட்சைய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது சாப்பிட்றப்போ கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து முந்திரி, திராட்சைய வந்து சேர்க்குறோம். அடுத்து வாசத்துக்கு ஏலக்காய் தூள சேர்த்துக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்கலைன்னா, ஏலக்காய் தூள வந்து சேர்த்துக்காதீங்க. இது வந்து உங்களோட விருப்பம் தான். ஏலக்காய் தூள சேர்த்த பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஃபைனலா வாசத்துக்கு வந்து நான் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒண்ணோட ஒண்ணா நல்லா வந்து இந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் வீட்டிலேயே வந்து சுலபமா எப்படி வந்து சேமியா கேசரி செய்கிறதுன்றத இன்னைக்கு வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. எப்பயுமே நம்ம கேசரினா ரவையில தான் செய்வோம். இது ஒரு சேஞ்சுக்காக நம்ம சேமியா கேசரி செஞ்சு பாருங்க. அதேபோல உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தா, டக்குனு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபிய செஞ்சு பாருங்க. இதே போல வேற ஒரு ரெசிபி வீடியோல சந்திக்கலாம். பை.